ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் Anthropic லான்ச் பண்ண கிளவுட் கோவர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கிளவுடையே பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 வந்து கிளவுட் கோவர்க்கர்னு சொல்லி லான்ச் பண்ணவங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்கு மட்டும்தான் சப்போர்ட்டில் இருந்தது. பட் ரீசெண்டாக வந்து அப்டேட்டில், அதாவது February 15 பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவர்க்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளல. அது நீங்கள் வந்து Anthropic ப்ரீமியம் பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கோவர்க்கர் லான்ச் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேக்கேஜில் வந்து அவைலபிளாக இருந்தது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக்கேஜ்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரோ பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து இந்த கோவர்க்கர் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ப்ரோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து $17. பட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து $100 நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளணும்னா ப்ரோ பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்டா வந்து இந்த கோவர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது கிளவுடே இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் கோவர்க்கர் கோட்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் கோவர்க்கரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ப்ளஸ் ஐக்கன் போட்டு ஃபோல்டர் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபைல் அக்சஸ் பண்ண போறீங்களோ அந்த ஃபைலை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனை கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அலோ பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட டெஸ்க்டாப்பை இந்த கோவர்க்கரோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன Opus 4.6 இருக்குது, Sonnet 4.5 இருக்கு. ஸோ நாங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். அதாவது சம்மரைஸ் மை டெஸ்க்டாப் ஃபோல்டர்னு சொல்லி சின்ன ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளவுட் வந்து டெஸ்க்டாப் அனலைஸ் பண்ணி என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சம்மரி வந்துருக்குது. இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ண விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் தான். ஸோ இந்த பேசிக்கான விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓப்பன் க்ளோ வீடியோவில் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதனால பார்த்தீங்கன்னா பேசிக் விஷயம் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஏஜென்ட் ஒன்றை டெவலப் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து யூ ஆர் த சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் in end-to-end machine learning pipelines and predictive analysis ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் கொஞ்சம் செட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ED அனலைஸ் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணணும், நெக்ஸ்ட்டாக வந்து மாடல் செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் பண்ணணும், நெக்ஸ்ட்டாக வந்து அந்த மாடலில் வந்து இவாலுவேஷன் பண்ணணும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்சைட்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் நீங்கள் அப்லோட் பண்ணினா, அதாவது CSV ஃபைல் இல்லை எக்ஸல் சீட் ஒன்று அப்லோட் பண்ணினா ஃபர்ஸ்ட்டாக வந்து கண்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டேட்டா கிளிங் பண்ணணும், ஸ்டாட்டிக்கல் ப்ரொஃபைலிங் செய்யணும், நெக்ஸ்ட்டாக வந்து மாடல் ட்ரைனிங், அதே மாதிரி இன்டர்பிரட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட்டில் வந்து டேட்டா ஹெல்த் ரிப்போர்ட், கீ இன்சைட்ஸ், மாடல் பர்ஃபார்மன்ஸ், ப்ரெடிக்டிவ் ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்டேஷன் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஜென்ட் கிரியேட் பண்ணிக்க அசைன் பண்ணிக்கொள்கிறேன். பேசிக்காக இது என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா செட் ஒன்று அப்லோட் பண்ணால் இந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட் அனலைஸ் பண்ணி ML மாடல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து இந்த இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனை இன்புட் பண்ணி நாங்கள் ஒரு ஏஜென்ட் ஒன்று டெவலப் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொஜெக்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நேம் கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து டேட்டா சயின்ஸ் ஏஜென்ட் சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா what are you trying to achieve ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நான் டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ரொஜெக்டை கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா சயின்ஸ் ஏஜென்ட்டுக்கான ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக திருப்பி கோவர்க்கர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைல் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இன்க்ளூட் ப்ரொஜெக்ட்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ப்ரொஜெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா சயின்ஸ் ஏஜென்ட் ப்ரொஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கொள்ளணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏஜென்ட் எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைப்பாக வந்து அந்த ஏஜென்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு டேட்டா செட் தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளில் இருந்து ட்ராவல் டெஸ்டினேஷன் ரிவ்யூ ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கொள்கிறேன். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸின் ரேட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா செட் தான்.
ஸோ இதை நான் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அந்த டேட்டா செட்டை இந்த ஏஜென்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அட் ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டேட்டா செட்டை அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் த ஸ்ரீலங்கன் ட்ராவல் ரிவ்யூ டேட்டா செட், பெர்ஃபார்ம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஆன் ரிவ்யூ, ஐடென்டிஃபை த பெஸ்ட் ரிலேட்டட் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மாடலில் பில்ட் பண்ணி எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் ட்ராவல் ஜெம் ஃபைண்டர்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து லெட்ஸ் கோ கொடுத்துக்கொள்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அனலைஸ் சம்மரின்னு சொல்லியிருக்கு. டேட்டா செட் வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட்ஸ் வந்து எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கு. அதே நேரம் எம்எல் பைப்லைன் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 6 அனலிஸ் சார்ட்ஸ் வந்து பிஎன்ஜி ஃபைலாங்களுக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகும். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங், சென்டிமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டெஸ்டினேஷன் டைப், டாப் டெஸ்டினேஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பேரிசன் அண்ட் சென்டிமெண்ட் ஹீட் மேப், இந்த 6 இமேஜும் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனலிஸ்ட் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு HTML ஃபைல் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்படி தெரிஞ்சு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைலில் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையுமே இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ட்ராவல் ஜெம் ஃபைண்டர்னு சொல்லி அந்த பைத்தன் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இந்த பைத்தன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லா கோடுமே ஒரே பைத்தன் ஃபைல்லாம் போட்டிருக்கு. பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து டிவைட் பண்ணி ஒன்று கொடுக்கல, சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். உங்களுக்கு வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தேவையாண்டா நீங்கள் வந்து என்னென்ன ஃபைல் ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை வந்து டிவைட் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து இதை டெஸ்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து VS Code ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ரீலங்கன் ட்ராவல் ஜெம் ஃபைண்டர் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைப்பாக பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க தான் அந்த கோட் அப்படியே போட்டுக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா pip install கொடுக்கணும். ஸோ அதை காப்பி பண்ணி என் டெர்மினல் என்டர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. நெக்ஸ்ட் டைப்பாக வந்து 2வது கமாண்டையும் கொடுத்துக்கொள்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட் ஃபைலை ரன் பண்ணுறதுக்குரிய கமாண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்குது, நான் தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல் மாடல் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ட் ரிவ்யூ, டெஸ்டினேஷன், அவரேஜ் சென்டிமெண்ட், பாசிட்டிவ் ரிவ்யூ, எம்எல் மாடல் அக்யூரசின்னு சொல்லி மேலே இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங், ஜெம் ஃபைண்டர், எம்எல் கிளாசிஃபையர், அனலிஸ்ட் டேஷ்போர்ட், ரிவ்யூ எக்ஸ்ப்ளோர்னு சொல்லியிருக்கு. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றையுமே ரிவ்யூ பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ஃபைண்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எல்லாமே இருக்குது, அதில் ஹீட் மேப் எல்லாமே இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா எம்எல் கிளாசிஃபையர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்டினேஷன் ரிவ்யூவில் வந்து சும்மா சேஞ்ச் பண்ணிட்டு எந்த பண்ணீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கன்ஃபிடென்ஷியல் பை கேட்டகரி இருக்குது, டாப் ப்ரெடிக்ஷன் கீவேர்ட் இருக்குது. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா மாடல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அக்யூரசி இருக்குது 58%. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் டேஷ்போர்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரிவ்யூஸ் பை டெஸ்டினேஷன் டைப், சென்டிமெண்ட்ஸ் ஹீட் மேப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பை டைப் சொல்லி இருக்குது, மோட்ஸ் கமெண்ட் பேர்ட்ஸ் இன் ரிவ்யூன்னு சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எக்ஸ்ப்ளோர். ஸோ அதில் வந்து என்ன ரேட்டிங்னு சொல்லி எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஹை டு லோ, லோ டு ஹை, டிஃபால்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கு நம்புறேன் எப்படி நாங்கள் வந்து கிளவுட் கோவர்க்கரை யூஸ் பண்ணுறது, இந்த கிளவுட் கோவர்க்கரால் வந்து எங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்படியே இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.